ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகிருக்கான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இது ரொம்ப முக்கியம். நம்ம பேங்க்கில் சரி எங்கே போனாலும் சரி பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. அது லிங்க் ஆகிருந்தால் தான் நம்ம மேற்கொண்டு எல்லா வசதியுமே நம்ம பண்ண முடியும். அது வாங்க நம்ம எப்படி லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லி ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அது எப்படி பார்க்கலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இஃபைலிங்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் லேப்டாப்பில் தான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் ஃபோனில் கூட செக் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் நண்பர்களே. இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நண்பர்களே. அதாவது என்னென்னா பேன் கார்டை ஆதார் கார்டை லிங்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பேன் கார்டும் அப்ளை பண்ணிக்கலாம் நண்பர்களே. அது நான் போக அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு, பேன் கார்டு அப்ளை பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேன் கார்டு லிங்க் ஆகிருக்கா ஆதாரில் அப்படின்னு சொல்லி தான் செக் பண்ணோம். அது கீழே வாங்க. கீழே பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கும். கடைசியாக பாருங்கள், லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டோட டீட்டெயிலும் பேன் கார்டு டீட்டெயிலும் கேட்கணும் நண்பர்களே. நீங்கள் ஆதார் கார்டோட டீட்டெயிலும் பேன் கார்டோட நம்பரும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அது தப்பாக இருந்துச்சுன்னா அதுவே காட்டிடும், நீங்கள் பேன் கார்டு நம்பர் தப்பாக போகிறீங்கன்னு சொல்லி எரர் காமிக்கும். அதனால் நீங்கள் பேன் கார்டு ஒரிஜினலையும் ஆதார் கார்டு ஒரிஜினலையும் பக்கத்தில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் தப்பாக போடாமல் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் வரும். இல்லைன்னா வர இந்த மாதிரி நம்பர் தப்பாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் காமிக்கணும் நண்பர்களே. ஃபஸ்ட்டு பேன் கார்டை போட்டுக்கோங்க. அதில் கேப்ஸ்லேயே தான் வரும், நீங்கள் ஒரு கேப்ஸில் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கேப்ஸில் பேன் கார்டு நம்பர்லாம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பரை ட்ரை பண்ணணும் நண்பர்களே. நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே காமிச்சிடும், இந்த மாதிரி நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெட் கலர்லேயே காமிக்கும். மொத்தம் ஆதார் 12 டிஜிட் இருக்கணும் நண்பர்களே. போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆயிரும், யுவர் பேன் ஆல்ரெடி ஆதாரில் லிங்க்கில் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிச்சு நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இப்படி தான் ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். எனது வீடியோ இது போன்ற வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.